காரைக்குடி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்கவிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். இளங்குடி ஊராட்சி மன்ற அலுவலகம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு கடந்த 6 மாதம் ஆகியும் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. தொகுதி எம்எல்ஏவும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான பெரிய கருப்பன் இந்த கட்டடத்தை திறக்கவில்லை என்பதால் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் இன்று திறந்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நிலம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் ஜோசப் கைது செய்யப்பட்டார். இதனால் ஊராட்சி மன்ற தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தை பலனளிக்காததால் காவல் நிலையத்தின் கதவை போலீசார் அடைத்தனர். அறந்தாங்கி அருகே கர்ப்பிணிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கீரை கிராமத்தைச் சேர்ந்த அபிராமி ராஜசேகர் தம்பதியினருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்து 3 மாதத்தில் இறந்துவிட்டது. இதனால் அலோபதி மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இழந்த தம்பதியர் இரண்டாவதாக அபிராமி கர்ப்பமடைந்த நிலையிலும் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளனர். இதனை அடுத்து அபிராமிக்கு வீட்டிலேயே குடும்பத்தினர் பிரசவம் பார்த்த நிலையில் பிறந்த சில மணி நேரத்திலேயே குழந்தை இறந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறையினர் அபிராமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே அகில திருட்டு அம்மானை உதய தின விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தென் தாமரை குளத்தில் நடைபெற்ற அகில திருட்டு அம்மானை 184வது ஆண்டு உதய தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த 8ஆம் தேதி ஐயனார் குளத்தில் துவங்கிய பாத யாத்திரை தாமரைக்குளம் தாமரைப்பதியில் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து புனித அகில திரட்டு உதய தின விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் RN ரவி பங்கேற்று ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் புனித அகில திரட்டு அம்மானை வேத நூலை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.